ஃபர்ஸ்ட் நான் அதான் மறுபடியும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, குட் நைட்ல ஒரு எமோஷன் நம்ம பார்த்திருப்போம். அந்த எமோஷனை தாண்டி இங்க ஒரு எமோஷன் மணியனா கொடுத்தது வந்துட்டு பார்த்த மொத்த எல்லா க்ரௌடுமே வந்துட்டு சைலண்டா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அதுக்கு கொடுத்திருந்த அந்த ஆர்ஆரும் அதே போலதான் டோட்டல் சைலண்ட் ஆயிட்டு அவங்க அம்மா வந்துட்டு பிளேட்டை எடுத்துட்டு போறாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் இப்படி எடுத்து வைக்கும், அவங்க அம்மா எடுத்துட்டு போறாங்க. ஸோ அது வந்துட்டு அப்படியே கன்வே பண்ணி எடுத்துட்டு போறாரு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த வாவ் தான். யா உங்களோட லைஃப்ல இந்த படம் எப்படி கனெக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். ஓகே ஓகே. குடும்பஸ்தன் எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. நல்லா மணிகண்டரோட ஸ்டோரி செலக்ஷன் பத்தி, ஏன்னா குட் நைட், லவ்வர், அதோட இப்ப குடும்பஸ்தன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? அதான் அவங்களோட செலெக்ஷன் எப்பவுமே நமக்கு வந்துட்டு யூனிக்கா தான் இருக்கும். எப்பவுமே வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபீல் குட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சூப்பர் கண்டென்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி கொடுக்கறதுல மணியனா எப்பவுமே சூப்பர் தான். அவங்கள சொல்ல ஆனா மணியனா சாய்ஸ் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். குடும்பம் அப்படினால இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். நிறைய அது வந்து செலவு எப்படி வரவு எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல எப்படி காமிச்சிருக்காங்க? எல்லாமே ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படி அவனோட டெய்லி லைஃபை எப்படி தாண்டி போறான் அப்படின்றதுதான். அதுதான் ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ஓகே, இது மியூசிக்கா இருக்கட்டும், மற்றபடி சினிமோட்டோகிராஃபி அதெல்லாம் எப்படி எல்லாமே லைக் எப்படி சொல்ல, மியூசிக்மே அவங்க வந்துட்டு மியூசிக் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் மூவி இது. வைசாக் அண்ணாவுக்கு ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் வந்துட்டு டிஓபி அண்ணாக்கும் ஃபர்ஸ்ட் மூவி தான். டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் மூவி. நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஆக்சுவலி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஜிவி அண்ணாவோட அந்த சாங் அதெல்லாம் அதை கேட்கும் பட்சத்துல, ஏன்னா எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் சாங் அதுதான் வந்துச்சு. நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் சாங் வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ வரும்னு நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் சாங் இது வந்ததுமே ஒரு சர்ப்ரைஸ் தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எமோஷனல் காமெடில எப்படி வர்க் பண்ணிருக்காங்க நக்லைட்ஸ் டீம்? ஏன்னா அவங்க தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. நக்லைட்ஸ் டீம் பத்தி ஆக்சுவலி நக்லைட்ஸ்க்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கும்ல. சோ அது சொல்லவே வேணாம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ரைட்டர் அண்ணா அவங்க அதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தங்க லீனா லாஸ்ட் பாட்டில் மூடுவாங்க, அந்த பாட்டில் மூடிய விழுகுவாங்க. எல்லாருமே சூப்பர். ஓவரால் ஃபேமிலியா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து இப்போ உங்களை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க ஏமாத்தி கூட்டு போகும்போதெல்லாம் வந்து அது தெரியாத மாதிரி நீங்க நடிச்சாங்க அப்படின்னு. அது வந்து கூட நடிச்சு அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். மணிகண்டன் சார், குரு சோமசுந்தரம் சார், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு எங்களுக்கு வந்து நாங்க ஒண்ணு பண்றப்போ நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி பண்றப்போ அது வந்து ரொம்ப நேச்சுரலா அது வந்துச்சு. அதனால நாங்க வந்து அங்க மெனக்கிட வேண்டியதா இல்லாம இருந்துச்சு. ஒரு பக்கம் கஷ்டப்படுற தம்பி அவங்க டைவர்ஸ் பண்ணல, நல்லா வச்சிருக்க வீட்டுக்கார டைவர்ஸ் பண்ணி ஏன்னா அவர் அப்படிதானே பண்றாரு. என்னை சாப்பிடறதுல இருந்து போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு டிக்டேட் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டிட்டு போயிட்டாரா? ஆமா. அவரோட நடிப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஸ்பாட்ல பண்ற விஷயம்? அங்கேயே எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம கேரக்டருக்குள்ள போறப்ப டூ மச்சா நம்ம இரிட்டேட் ஆயிருவோம்ல. அப்போ ஐயோ இப்படி ராஜேந்திரன் மாதிரி ஒரு கேரக்டர் தான், பொண்ணுங்களோட நிலைமை என்ன, ஒய்ஃபோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு கட்டத்துல கோவஸ் எல்லாம் வடிவேல் மாதிரி அடிச்சு பிடிச்சி சண்டை போடுறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு அவளுக்கு வர்த்தான்னு தெரியல, பட் இருந்தாலும் ரொம்ப நன்றி. நாங்க அதை எதிர்பார்க்கல, அந்த மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன், படம் முழுக்க முழுக்க கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஃபுல்லாவே கோயம்புத்தூர். படம் மக்கள்கிட்ட என்ன மாதிரி இம்பாக்ட்? எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இதுல இருக்கிற எல்லா ஒரு சீனுமே அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தது. அதனால வந்து எல்லாருமே டூ மச் எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. சாதாரண மக்கள்கிட்ட படம் எப்படி பேசுறாங்க? கண்டிப்பா அவங்க வந்து என் லைஃப்ல இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும், எமோஷனலா கனெக்ட் பண்ண ஒரு சீன்ல மணிகண்டன் சார் உட்காந்து சாப்பிடுவீங்க. நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுல அக்கா வந்து நம்ம கூட அப்படிதான் சாப்பிடுவோம். அது நீங்க ஷூட்ல தாண்டி இங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது வந்து அவர் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகே, எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அங்க பேசிட்டு இருக்கப்போ ரொம்ப ஜாலியா அந்த அன்னைக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் முடிஞ்சு நாங்க வந்து கிளம்பி போயிட்டோம். நான் டின்னர் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப நைட் ஸ்கெடியூல் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்றதுதான் சீனு. நாங்க வந்து சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் எனக்கு கிண்டல் பண்ணிருந்தாரு. இப்பதானே சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, மறுபடியும் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அந்த ஃப்ளோலயே நாங்க அப்படியே சீன் போனங்காட்டிக்கு எங்களுக்கு வந்து அது பாண்டிங்கா அது வந்து நாங்க மெனக்கிடாம அப்படியே வந்துருச்சு. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது தியேட்டர்ல படம் பார்க்கும்போது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க, சொல்ல முடியாது. கண்ணீர் தான் வருது. நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. உங்க டீம் என்ன சொல்லுது? எங்க டீமுக்குங்களா, நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அதான் சொல்லுங்க. காது குத்தோட 60ஆம் கல்யாணம் கிராண்டா இருக்காங்க. அது எப்படி இருந்துச்சு?
இல்ல அம்மா மாடர்னா ட்ரெஸ் போட்டு அருணா கல்யாணம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலீங்க. அம்மா வந்து நாங்க சீனா படிக்கிறப்ப அது எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது நாங்க இதுல பாக்குறப்ப எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ்க்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 90s 2K அந்த மாதிரிலாம் எல்லாமே எல்லாருமே வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். மகதக ராஜாக்கு அப்புறம் இன்னொரு நம்மள கமர்ஷியல் படத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் படம் வரணுன்றது ஆசையா இருக்கு. நல்லா இருக்கு. மணிகண்டனோட ஆக்டிங்கா இருக்கட்டும், வைஷாக் அவரோட மியூசிக்கு, அப்புறம் டேரக்டரோட டெபியூட்டன்ட் அந்த கொங்கு ஸ்லாங்க வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. நக்கலேஜ் டீம் தான், அந்த பெரிய ஹீரோயின் மட்டும் தான் புதுசு, மிச்சம் எல்லாருமே அந்த நக்கலேஜ் டீம்ல அவங்க அப்படியே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நம்ம அவங்கள யூடியூப்ஸ்ல பார்த்ததுல இருந்து இதோட அப்படியே மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். மியூசிக் சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷனு, ஸ்கிரீன் பிளே, ஷார்ட் டிவிஷனு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. கண்டிப்பா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது படத்துல. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். என்ன ஒரு விஷயம் உங்களோட பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு? இல்ல, எல்லாத்துக்கான வழிதான். ஒரு மென் வந்து எப்படி அவரோட ஃபேமிலிய ரன் பண்றாருன்றது அதை வந்து பர்ஃபெக்டா காமிச்சிருக்காங்க. காசுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உறவுகள் மாறுறாங்கன்றது பர்ஃபெக்டா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. மணிகண்டன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட ஃபர்ஸ்ட் லவருக்கு அப்புறமேட்டு இது சோ அப்படியே வேற மாதிரியான ஒரு ஆமா கண்டிப்பா வந்து இது அவரோட 3வது படம். எனக்கு தெரிஞ்ச அவரோட பிளாக் பஸ்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ நடிப்பு அவ்வளோ தத்ரூபமா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே சரி, ஹீரோயின்ஸ் எல்லாருமே சரி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க படம். என்ன மாதிரியான மெசேஜ் சொல்றாங்க? பணம் இருக்கிறவன குடும்பமும் சரி சமுதாயமும் சரி எப்படி மதிக்கும், பணம் இல்லாதவன எந்த மாதிரி மாத்தும் அப்படிங்கறத வந்து தெளிவா எடுத்து சொல்லி. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குமா? எல்லாத்துக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். எனக்கு வந்து நான் நிறைய படம் பார்த்து அழுவேன். ஸோ இந்த படம் பார்த்து நான் 3 தடவை அழுதேன். அது ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு. அதனால ஓகே, காமெடி மியூசிக் இதெல்லாம் எப்படி? நக்கலைட் ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடி பத்தி கேட்க வேணும். படம் சூப்பரா இருக்கு. காமெடி சிரிச்சிட்டே இருக்கலாம். எந்த ஒரு வல்காரிட்டியுமே கிடையாது. குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. இல்ல ஃபென்டாஸ்டிக்கா இருக்குங்க. நான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். நாங்க நினைச்சதை விட ரொம்ப டபுள் த ரெஸ்பான்ஸ் இது. எல்லா ஹியூமரும் எல்லாமே லேண்ட் ஆகுது. அப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. எமோஷன்ஸ் இல்ல, உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த ஷோக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் ஆகிறதுக்கு அப்புறம் உண்மையிலே அந்த பயம் வந்து இல்ல. ரொம்ப சந்தோஷமா. ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை நல்ல எஃபோர்ட்டோட ஒன்று நம்ம ஹானஸ்டா கொடுத்தா அது ஒரு அவங்க வாங்கிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஓகே, நீங்க சினிமாட்டோகிராஃபர். அத தாண்டி இந்த படத்துல எந்த ஒரு சீன் உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு? எனக்கு பர்சனலானா இதுல ஒரு சீன் இருக்கும். கடன் வாங்கினவங்க வந்து மணி சார் துரத்துவாங்க. ஒரு கட்டப்பையோட ஒரு குடும்பத்தை ஓடுறதுல எந்த தப்புமே பண்ணாத ஜஸ்ட் குடும்பத்துக்காக உழைச்ச ஒருத்தன் அந்த கட்டப்பையோட ஒரு ரோட்ல ஓடுற ஒரு சேஸ் இருக்கும். கைண்ட் ஆஃப் அது ஹியூமர் தான். பட் எனக்கு அது இருக்கிற எமோஷன் ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகும். அண்ட் கடைசியில் அவர் சில விஷயங்கள் பேசுறது அது ஆடியன்ஸுக்குமே இது எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு வச்சுக்கலாம். குடும்பஸ்தன் தான் பாத்தீங்க. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்த ஒரு நல்ல படமா இருக்கு. அதான் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம என்னோட அப்பாவோட லைஃப்ல சில விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம அதை அவ்வளோ ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைமா அதை கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு என்னோட அப்பாவை நினைச்சா இல்ல என்னோட அண்ணனை நினைச்சா எனக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆக்சுவலி நான் ஒரு மலையாளி. எனக்கு அவ்வளவு கனெக்ட் ஆயிடுச்சு படம். எனக்கு மட்டும் எல்லாருக்குமே அந்த மிடில் கிளாஸ்ல அந்த கேஷ் பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, மணிகண்டன் சார் படம். மணிகண்டன் சார் படம் அப்படின்னா மணிகண்டன் சாரோட பிளஸ் என்ன அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுல அதுதான் என்னோட மாமாவை பாக்குற மாதிரி இருக்கு, என்னோட அண்ணனை பாக்குற மாதிரி இருக்கு, என்னோட அப்பாவை பாக்குற மாதிரி இருக்கு படம். அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலா தியேட்டர்ல எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. பயங்கர என்டர்டெய்னிங்கான ஃபில்மா வந்திருக்கு. மணியோட 3வது படம். மணி வந்துட்டு அது ஆஸ் எ ஹீரோவா. ஸோ மணியோட ஹேட்ரிக் இது. அது பர்சனலா வந்துட்டு கூட ஒர்க் பண்ணியிருக்கிற எனக்குலாமே ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க படத்தை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு டே டு டே லைஃப்ல வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எந்த அளவுக்கு படுறாங்க அப்படின்றத வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கூட குறைவே இல்லாம அவ்வளோ என்டர்டெய்னிங்கா இருக்கு படம். அண்ட் எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்சனலா நிறைய கனெக்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பா எல்லாருமே தியேட்டருக்கு ஃபேமிலியோட போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம பாட்டில் ராதா இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில இல்ல சொசைட்டில ஆல்கஹால் அடிக்ஷன்னால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, அதனால அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய விமன்ஸ் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயத்த வந்துட்டு டைரக்டர் அவ்வளோ அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 படத்துலையுமே ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கங்க்ராஸ். எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. 2 படமும் நல்லா வந்திருக்கு.
நான் இன்னும் 3வதா ஒரு படம் பார்க்கல, பார்த்து கண்டிப்பா சொல்றேன். ஆக்சுவலா 2 பேரோட காம்போவும் சூப்பரா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் கூட குறைவே இல்லாம அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து 2 பேரும் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. கொடுத்திருக்கிற அவங்களோட கேரக்டர்லயும் வந்துட்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர்ல வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு எல்லாம் கை தட்டி என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. படத்துல இல்ல அவுட் அண்ட் அவுட் வந்துட்டு என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஸோ மணி எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜெய் பீம்ல வந்துட்டு ரொம்ப சோகமா ஒரு பயங்கரமா ஒரு தாக்கத்தை கொடுத்தாரோ அதுக்கு அப்படியே டிராஸ்டிக்கா பயங்கர என்டர்டெய்னிங்கான பெர்ஃபார்மன்ஸ் இதுல பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இதுல எமோஷனல் சீன்ஸ் கூட இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான படம் குடும்பஸ்தன் பாட்டில் ராஜ். குடும்பஸ்தான் அட்டகாசமா இருக்கு. ரைட்டிங் நல்லா இருந்துச்சு, செம காமெடி, செம சென்டிமெண்ட். மணிகண்டனோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் தான் சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றாரு. அதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா நல்லா இருக்கும். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நக்கலைட்ஸ் டீம், ஆர் சுந்தரராஜன், குரு சோமசுந்தரம் எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகே சார், இப்போ இருக்க ஜெனரேஷன் இவங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம இருக்கு. ஸோ இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க இப்ப நம்மளே வந்து டெய்லி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறது வீடியோ எடுத்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க மாதிரி இருந்துச்சு. நம்மள ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணி பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு.